ஹாய் நண்பா, வெல்கம் டு YSK கேமிங் சேனல். இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கள்ல, அந்த கோல்டன் ரிங் ஈவெண்ட் எப்போ வருதுன்னு, அது எப்போ வருதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சம்புராய் பண்டல் ரிங் ஈவெண்ட் வருது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோபி 54 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பிராய் பண்டல்லாம் ரிட்டன் வருதான். அதாவது நம்ம இன்குபேட்டர் சம்பிராய் பண்டல், அடுத்து நம்ம சம்புராய் பண்டல் எல்லாம் ரிட்டன் வருதுன்னு சொல்லி லீக் வந்திருக்கு. ஸோ இது லீக் இல்லை, 100% ஷுவர். அடுத்து நம்ம பிரேம் ஸ்டோரியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்பிங் ரிங் ஈவெண்ட், நம்ம 2.0 ஸ்கேருக்கான யுஓ எப்போ ரிட்டன் வருதுன்னு எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், நம்ம சேனலில் சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பிங் ரிங் ஈவெண்ட் வந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு தூங்குகிற பண்டல், அதாவது பணக்கார வீட்டாக்கள் போட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு போடுற மாதிரி ஒரு பண்டல் ஒன்று தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி, இந்த ஷூ, அடுத்தது டவுசர், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணக்காரவங்க தூங்குறதுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பேக் ஒரு தாரா வந்து சூப்பர்மேன் மாதிரிக்கு மேகத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பேக்கான ஸ்கின் வருது. அடுத்த நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி லூட் பாக்ஸ் ஒன்று வருது. அதாவது ஒரு சின்ன பையன் தூங்குற மாதிரியும், பக்கத்தில் ஒரு டெடி ஒன்று வச்சுட்டு தூங்குற மாதிரியும், அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரசூட்டுக்கான ஸ்கின் கொடுக்குறாங்க. இந்த ரிங் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சரியாக 30ஆம் தேதி கேமுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கன்னில் சுடும்போது எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம கேமுக்குள்ளே OB 54 ஆரம்பிக்குது இல்லையா, அந்த OB 54ஓட தான் நம்ம சம்புராய் பண்டல் ரிட்டன் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், கன்னுக்கான ஸ்கின், அவதாரு, பேனரு அப்படின்னு சொல்லி பேரசூட்கான ஸ்கின்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த சம்புராய் பண்டலுங்க பார்த்துங்க, அந்த சம்புராய் பண்டலுக்கான மேட்சிங்கான அக்கா பண்டலு. அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சிகப்பு கலர் சம்புராய் பண்டலு, இதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, சிகப்பு கலருக்கு மேட்சிங்கான அந்த ஒரு அக்கா சம்புராய் பண்டலையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால், OB 54 அப்டேட்டோட தான் ரிங் ஈவெண்ட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் சம்புராய் பண்டல், அடுத்த அதுக்கு அக்கா பண்டல், இதெல்லாம் ரிட்டன் வருதான்ப்பா, நல்லா பார்த்துங்க. இந்த ஐட்டம்லாம் ரிட்டன் வருதான். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பேனர், இந்த மாதிரி ஒரு அவதாருக்கான ஸ்கின், அடுத்து இந்த மாதிரி கட்டானாவுக்கான ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கன்னுக்கான ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பேரசூட்கான ஸ்கின்னு நிறையா கொண்டு வராங்களாம்ப்பா நம்ம கேமுக்கு. பார்த்துங்க, எல்லா ஐட்டத்தையும் பார்த்துங்க. அப்புறம் சீல் வாரியல்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பண்டல் வந்து வருதான்ப்பா. இந்த பண்டல் ரிட்டன் வருதான். அதாவது நம்ம சீல் வாரியல்னு சொல்கிற பண்டல் ரிட்டன் வருதான். இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் சம்புராய் பண்டல், நம்ம சம்புராய் பண்டல் எல்லாமே ரிட்டன் வரும் பார்த்துங்க. இதில் நியூ பண்டல் ஒன்று ஆட் பண்ணுறாங்க, நியூ சம்புராய் பண்டல் ஒன்று. நான் அதை காட்டுறேன், இந்த வீடியோவில் பின்னே காட்டுறேன். 3 பண்டல் பதிவு கொடுத்துருக்காங்க. அந்த 3ல் எது ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த வீடியோ கடைசிக்கு அதை காட்டுறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு ஐஸ் இதாகின மாதிரி ஐசிங் பண்டல் ஒன்று, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில்வர் பண்டல் பாருங்கள், நல்லா சில்வர் கலரில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி கோல்டன் ஒயிட்டில் இந்த மாதிரி ஒரு சம்புராய் பண்டல். இது 3ல் ஏதாவது தான் மினிமம் கேமுக்கு வரலாம். எதுன்னு எனக்கும் சொல்ல இல்லை. ஸோ முன்கூட்டியே எனக்கு கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு முன்கூட்டியே வீடியோ அனுப்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஒரு 2.0க்கான யுஓ ஸ்கின் எப்போ வருதுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது மினிமம் சம்புராய் பண்டல்லாம் ரிட்டர்ன் விடைக்கே தான் இந்த யுவோக்கான ஸ்கின்னையும் விடுவாங்க. ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால், சமுராய் கொலாபரேஷனோட சேர்த்து பண்ணது தான் இந்த கன்னும். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சமுராயோட சேர்த்து பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சமுராய் பண்டலுங்கெல்லாம் OB 54 அப்டேட்டில் ரிட்டன் வருது இல்லையா, அப்போ தான் இந்த கன்னும் ஸோ மினிமம் ரிட்டன் வரும். அடுத்த நம்ம பிரேம் ஸ்டோர் அப்டேட் பற்றி பார்க்கலாம். பிரேம் ஸ்டோர் அப்டேட்டில் இந்த என்னென்ன பண்டல் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஐட்டங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரேம் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு புலி பண்டல், அதாவது வந்துச்சு இல்லையா, இந்த ஒரு புலி பண்டல் கேமுக்கு வந்துச்சு ரிங் ஈவெண்ட்டில், அது வந்து சரியாக விற்றுப்பாடலன்னு சொல்லி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதோடு சேர்த்து இந்த ஒரு அக்கா பூனை பண்டல், இந்த ஒரு பூனை பண்டலையும் பிரேம் ஸ்டோரில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேம் ஸ்டோரில் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் வாய் வளரும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கன்னுக்கான ஸ்கின் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் சரியாக விற்று படலையாப்பா, அதனால தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அனிருத் பண்டல் சும்மா ஒயிட் அண்ட் மஞ்சள் கலரில் சும்மா தக்கன்னு மின்னுவார் இல்லையா, அந்த ஒரு அனிருத் பண்டல் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஒரு கோல்டன் ரிங் ஈவெண்ட் எப்போ வருதுன்னு கேட்டிங்க இல்லையா, அது மினிமம் ஓபி 54 அப்டேட்டில் அந்த தீபாவளி டைமு 11ஆம் மாதம் அந்த மாதிரி டைமில் தான் வருதான். இந்த ஜூன் இந்த 6ஆம் மாதம் வரலையா, தீபாவளி டைமு இல்லாட்டி நவம்பர் அந்த மாதிரி டயத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கோல்டன் ரிங் ஈவெண்ட் வந்து வருதான்ப்பா. ஸோ கன்ஃபார்ம் டேட் இன்னும் எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ ஒன்று கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மந்த்குள்ளே எப்படியாச்சும் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கோசரம் எவ்வளவோ வீடியோ போட்டோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், லைவும் போட்டு பார்த்தோம். ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபர் எந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி